என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் யாவராகினும் இந்த யோகாசனத்தை ஒரு 10-15 நிமிடத்துக்கு மேல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆசன பிராணாயாமங்களை செய்துவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. நோய்கள் வராவிட்டால் காரியங்கள் செம்மையாக முடியும். அடிக்கடி லீவ் எடுப்பவர்கள் அலுவலகத்தில் பார்க்கலாம். ஆசனத்தை ஆரம்பித்து விட்டால் வராது, நோயே வராது. அமெரிக்கா போன்ற நகரங்களிலும் ஹாங்காங் போன்ற நகரங்களிலும் இதை ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு, அதிகாரிகளுக்கு, எல்லார்களுக்கும் யோகாசனம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். கம்பெனி ஊழியர்கள் அத்தனை பேர்களுக்கும் கம்பெனி செலவிலேயே யோகாசனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு யோகாசனம் பழக வேண்டும் என்று சொன்னால் 12,500 ரூபா 5 வருஷத்துக்கு சேர்த்து தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்காக, அதிகாரிகளுக்காக இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பணம் கட்டுகிறது. ஹாங்காங் பேங்க், HSBC பேங்க், HDFC பேங்க், இன்னும் பிற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள், கம்ப்யூட்டர் கம்பெனிகள் அதனுடைய அதிகாரிகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு பணம் கட்டி அவர்களை போய் அந்த பயிற்சி சாலையில் நீங்கள் யோகாசனம் பழகி வர வேண்டும், அங்கிருந்து சான்றிதழ் வந்தால்தான் அந்த செக்யூரிட்டி இந்த அதிகாரிகளையே உள்ளே விடுகிறான். அந்த நிலைக்கு இன்றைக்கு வெளிநாட்டில் இந்த யோக கலைக்கு அற்புதமான ஒரு மோகம் வந்திருக்கின்றது. நன்மையை பார்த்து தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இப்பொழுது எந்த விதமான நோய்களும் கிடையாது. அதிகமாக லீவ் போடுவது என்பதே கிடையாது. அவருடைய ப்ரொடக்ஷன் 1/3 அதிகமாகி இருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் அவர்கள் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நமது நாட்டில் பிறந்த கலைக்கு வெளிநாட்டில் அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 குழந்தைகள் வந்திருக்கிறது. அக்காள், தம்பி, சாய்ராம், அச்சயா, 10-12 வயது உடையவர்கள். கோலப்பெருமாள் பள்ளியில் படிக்கிறார்கள், அண்ணா நகர். அவர்கள் இப்பொழுது யானிசிராசனம் போடப் போகிறார்கள். இந்த பெண்மணி அக்ஷயா இருக்கிறார்களே, அவர்களுக்கு திடீரென்று ஒரு உடல்நலை குறைவு ஏற்பட்டது. சரி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பல்வேறு விதமான டெஸ்ட்டு எடுக்க போனால் பாருங்கள், புதிதாக ஒரு வியாதியாவது சைவம், எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது. பள்ளிகளிலே மிக சிறந்த மாணவியாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட குழந்தைக்கு பாருங்கள், முதுகில் அப்படி ஒரு வளைவு வந்துவிட்டது. எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, குனிய முடியவில்லை, நிமிர முடியவில்லை, பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார முடியவில்லை. திடீரென்று அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிள்ளைகளிலேயே வந்திருக்கிறது. உடனே பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். முதுகை வெட்டி அதை எலும்புகளை சரி செய்து அதை ஒரு கம்பியை போட்டு நட் போட்டு விட்டார்கள். முதுகெலும்பு நேராகிவிட்டது. 2 மாதமாக படுக்கையில் இருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தையை கவனிக்காமல் விட்டு விட்டார்கள். நடக்க விடவில்லை. அல்லது கடைசியில் ஒரு எக்ஸ்ரேயாவது எடுக்க வேண்டும், அதுவும் செய்யவில்லை. அந்த நட் போட்டது காரணத்தின் காரணமாக அடிமுதுகில் கால்களுக்கு இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது. இதன் காரணமாக காலில் அது நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. முதுகில் சரியாகிவிட்டது, கால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. அமெரிக்காவில் அவன் யோசனை கேட்டிருக்கிறான், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணவுடன் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்க வேண்டும், ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டீர்கள். உடனடியாக அந்த கம்பியை எடுத்து விடுங்க, திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தையை யோகாவுக்கு அனுப்பு என்று அமெரிக்காவில் இருந்து சொல்லியிருக்கிறார். உடனே எடுத்து விட்டார்கள். யோகாசனத்துக்கு 2 மாதமாக செய்கிறார்கள். குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர்களே சொல்லிவிட்டார்கள் யோகாசனம் செய்ய சொல்லி. இப்பொழுது அவள் நல்ல தேறி வருகிறாள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது யானிசிராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை கண்மணிகளே, நீங்கள் இப்பொழுது யானிசிராசனம் வலது காலை வைத்து ரைட் லெக்கை வைத்து முதலும் செய்யுங்கள். யானிசிராசனம் ரைட் லெக் முடிந்த அளவு பண்ணுங்கள். மெதுவாக தலையை இழுக்குங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது காலை மடக்கி செய்யுங்கள்.
முதுகெலும்பை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஆசனங்கள் செய்ய செய்ய முதுகெலும்பு தானாகவே நேராகிவிடும், எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. முதுகில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாகட்டும், அடிமுதுகு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இவைகளெல்லாம் இந்த ஜானுசிராசனத்தில் சரியாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பாருங்கள். டர்ன் பண்ணி நேராக பார்த்து செய்யுங்கள். கொஞ்சம் பின்னப்போ மீண்டும் வலது காலை மடக்கி செய். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். ஜானுசிராசனம், தலைமுட்டு ஆசனம். ஜானு என்றால் முட்டு. இவன் மைந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. இப்பொழுதுதான் ஆசனத்தை பழகி கொண்டிருக்கின்றான். அவள் 2 மாதமாக ஆகிவிட்டது. அவள் கொஞ்சம் பூரணமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து விட்டது. நிமிர்ந்து 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை செய்யுங்கள். கால் நேராக இருக்க வேண்டும். மெதுவாக கலையுங்கள். அந்த பக்கமாக திரும்புங்கள். நீ எந்த பக்கமாக? அங்கே. வலது கால், இடது கால் செய்யுங்கள். பல கோணங்களில் செய்து காட்டியிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ முதுகிலே ஏற்பட்டிருக்கிறது, கழுத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடிமுதுகிலே ஏற்படக்கூடிய வலிகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அடுத்த காலை போடுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆசனத்தை கலைத்து விட்டு நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, புதிதாக வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் வேறு எந்த வைத்தியத்திலும் தீர்வு காண முடியாது, குறிப்பாக அலோபதியில் முடியாது. பாருங்கள், குழந்தைக்கு 2 ஆப்ரேஷன் முதுகிலே பண்ணி அதை சரி செய்வது என்பது அந்த குடும்பத்தினர் எந்த அளவுக்கு பணத்தை செலவழித்திருப்பார்கள். அதோட மன கஷ்டம், மனச்சோர்வு, பெண் குழந்தை அல்லவா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்தும் பூரணமாக நீங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு இன்றைக்கி யோகாவினால் கம்ப்ளீட்டாக முழுமையாக நீங்கள் இந்த குழந்தை உங்கள் முன் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதுபோன்ற நிலைக்கெல்லாம் நீங்கள் குழந்தைகள் தள்ளப்பட வேண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை நடுத்தர வைப்பினர் அத்தனை பேர்களும் யோகாவை கைக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.